கார்த்திகை ரேவதி சீரியலில் சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். கோயில் கும்பாபிஷேகத்தை தடுத்து நிறுத்துறதுக்காக ராஜராஜனுடைய கதையும் கார்த்தியோட கதையும் முடிக்கிறதுக்காக காளியம்மாள் மாயாண்டின்னு ஒருத்தரை ஏற்பாடு பண்ணி வைக்கிறாங்க. ஆனால் அவங்க கார்த்தி பார்த்தோம்னா மாயாண்டியை அடிச்சு போட்டு அவங்க ராஜராஜனை காப்பாற்றிருந்தாங்க. இந்த விஷயம் காளியம்மாளுக்கு தெரியவும் அடுத்ததாக பார்த்தோம்னா அந்த கோயில் கும்பாபிஷேகத்தை தடுத்து நிறுத்தியே தீரணும், இன்னைக்கு ஒருத்தரோட கதையை நான் முடிச்சே தீருவேன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அவங்க பாட்டியோட கதையை அவங்க முடிக்கிறாங்க. அடுத்ததான் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போறோம். நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கார்த்தியை தான் காட்டுறாங்க. அப்போ கார்த்தி கொஞ்சம் பதட்டத்தோடு தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்க்கும்போது ரேவதி, ரோஹிணி, சுவாதி இவங்க 3 வரையும் காட்டுறாங்க. அப்போ பாட்டி சொல்லிட்டு இருக்கிறாங்க, அதாவது இந்த கோயிலில் வளம் வருதுன்னா அவ்வளோ சுலபம் கிடையாது. 25 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் தாத்தா சாமி ஆடுவார். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அந்த பாக்கியம் இப்போ உங்கள் அப்பாவுக்கு, அதாவது என்னுடைய பையனுக்கு கிடைச்சிருக்குது அப்படிங்கவும், அது என்ன பாட்டி எங்களுக்கு ஒன்றுமே புரிய மாட்டுக்கு அப்படிங்கும்போது, அதாவது கோவில் கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்கு 2 நாள் முன்னக்கூட்டி இந்த மாதிரி சாமி வேஷம் போட்டுட்டு ஊரை வளம் வரணும். அப்போ 4 பக்கமும் 4 கற்பனை சாமியை சிலையை நிறுத்தி வச்சிருப்பாங்க. அங்கே பார்த்தோம்னா இந்த கற்பனை சாமி மாதிரி ஆடிக்கிட்டு அவங்க அங்கே இருக்கிற அகல் விளக்கில் விளக்கு ஏற்றினதுக்கு அப்புறமா ஒவ்வொரு அகல் விளக்கும் ஒவ்வொரு திசையில் இருக்கும். அப்படி ஏற்றினதுக்கு அப்புறமா அவங்க சங்கு ஊதுவாங்க. அப்படி அங்கே சங்கு ஊதும் போது அப்போ நல்லபடியாக எல்லாம் நடந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்படி முதல் விளக்கை அவங்க ஏற்றினதுக்கு அப்புறமா அங்கே சங்கு ஊதுவாங்க. அப்படி சங்கு ஊதுற சத்தம் இங்கே வரைக்கும் கேட்கும். அப்படி கேட்கும் போது இங்கே ஒரு அகல் விளக்கை நம்ம ஏற்றி வைக்கணும். இப்படி 4 திசையிலும் அவங்க விளக்கு ஏற்றி வச்சதுக்கு அப்புறமா அவங்க பார்த்தோம்னா நேராக கோயிலுக்கு வருவாங்க. கோயிலுக்கு வந்ததுக்கு அப்புறமா கோயில் கும்பாபிஷேகத்தை நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குறி சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பாக்கியம் இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்குது. இங்கே கோயிலில் விளக்கேற்றுற பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிருக்குது. அப்படி விளக்கேற்றிக்கிட்டு நீங்கள் என்ன நினைச்சாலும் சரிதான், அந்த அம்மன் உங்களுக்கு அருள் கொடுப்பா அப்படிங்கவும், இதுதான் இந்த கோயிலோட வரலாறு அப்படிங்கிறாங்க. இது கெட்டதுமே அவங்க 3 பேரும் சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா ராஜராஜனை பூசாரி கூப்பிடவும் இப்போ ராஜராஜன் வராங்க. அப்போ பாட்டி நினைக்கிறாங்க நல்லபடியாக இது முடியணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கவும், இங்க பார்த்தோம்னா சிவனாண்டி அவங்க மாயாண்டி கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்க பாரு 4 திசையிலும் இப்படி கற்பனை சாமியை நிக்க வச்சிருக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு விளக்கா ஏற்ற வரும்போது நீ என்ன பண்ணுவேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், அப்போ ஒவ்வொரு பக்கம் விளக்கத்துறதுக்காக வரும்போது ஒவ்வொரு திசையிலையும் அவங்க ஆளுகளை நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. கண்டிப்பா ஒரு இடத்துல இல்லாட்டாலும் இன்னொரு இடத்துல எங்க ஆட்கள் இந்த ராஜராஜனையும் கார்த்திக் அதையும் முடிச்சிருவாங்க, நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு மாயாண்டி சொல்லிட்டு இருக்கவும், அப்ப சிவனாண்டி சொல்றாங்க இந்த தடவை நாங்க தோத்து போயிடக்கூடாது, ஏன்னா ஏற்கனவே நாங்கள் ஏகப்பட்ட தடவை நாங்கள் அவங்க கிட்ட தோத்து போயிருக்கிறோம், அது இந்த தடவை நடந்துடக்கூடாது அப்படிங்கும்போது, இந்த மாயாண்டியை யாரு நினைச்சீங்க, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவங்க 2 பேரோட கதையும் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு சந்தோஷமா நீங்க போங்க அப்படிங்கவும், உடனே சிவனாண்டியும் சரின்னு சொல்லிட்டு வராங்க. அடுத்தது அங்கே பார்த்தோம்னா ராஜராஜன் அப்படியே கற்பனை சாமி மாதிரிக்கு அவங்க வேஷம் போட்டுட்டு வரவும், அப்போ உடனே அவங்க பொண்ணுங்க 3 வரையும் கூப்பிடுறாங்க பூசாரி. அப்போ சொல்லுங்க அப்படிங்கும்போது, உங்க அப்பா இப்போ ஊரை சுத்தி வளம் வர்றதுக்காக போறாரு, அதுக்கு முன்னாடி நீங்க 3 பேர் பாத பூஜை பண்ணுங்க அப்படின்னு சொல்லவும், பாத பூஜை பண்ணி நீங்க ஆசீர்வாதம் வாங்கிக்கிடுங்க அப்படின்னு சொல்லவும் 3 பேருமே ராஜராஜனுக்கு பாத பூஜை பண்ணி அவங்க ஆசீர்வாதம் வாங்கிக்கிடுதாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா சாமி வேட்டைக்கு கிளம்புது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இங்கே பாருங்க யாரும் அப்படி சாமி வேட்டைக்கு போகும்போது யாருமே குறுக்க போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், இதை ஊரில் ஒரு தடவை சொல்லிட்டு வந்துருங்க அப்படிங்கும்போது, அப்போ கற்பனை சாமியாக வேஷம் போட்டுட்டு அவங்க ராஜராஜன் அந்த ஊரை வளவரம் போகிறாங்க. அதுக்கு முன்னாடி ஒருத்தர் அவங்க சொல்லிட்டு போகிறாங்க, யாரும் வெளியே வந்துடாதீங்க, கற்பனை சாமி ஊரை சுற்றி வளம் வர போகிறாங்க, அதனால யாரும் வெளியே வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி இருக்கவும், உடனே அவங்க 3 பேரும் பாட்டிக்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க, ஏன் பாட்டி இப்படி வரக்கூடாது அப்படிங்கும்போது, ஆமாம்மா அப்படி குறுக்க யாருமே வரக்கூடாது, கற்பனை சாமி வரும்போது அது மாதிரிக்கு கோயிலை விட்டும் யாரும் போகக்கூடாது, கற்பனை சாமி 4 பக்கமும் 4 திசையில விளக்கேற்றிட்டு அங்கே கோயிலுக்கு வந்ததுக்கு அப்புறமா குறி சொல்லுவோம், அது வரைக்கும் யாருமே கோயிலை விட்டு வெளியே போயிடக்கூடாது, வீட்டில் இருக்கப்பட்டவங்க அப்படி வெளியே வந்துடக்கூடாது, இதுதான் இந்த கோயிலோட ஐதீகம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அடுத்தது கற்பனை சாமி அவங்க கிளம்புறாங்க. அப்போ கார்த்தி அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ ராஜராஜனுக்கு சாமி வந்ததுமே உடனே கருப்பு வந்தாச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு உடனே அடுத்ததாக பார்த்தோம்னா ஊரை வளம் வர போகிறாரு கற்பனை சாமி அப்படின்னு சொல்லவும், எல்லாரும் தள்ளி நில்லுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ அடுத்ததாக பார்த்தோம்னா ஊரை வளம் வர்றதுக்காக போகும்போது அப்போ பாட்டி ஒரு விளக்கேற்றி வைக்கிறாங்க. என்ன பாட்டி திடீர்னு விளக்கேற்றி வச்சுட்டு இருக்கிறீங்க, ஏதாவது வேண்டுதலா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், உடனே பாட்டி சொல்லிட்டு இருக்கிறாங்க, உங்கள் அப்பா இப்போ ஊரை வளம் வர்றதுக்காக போயிருக்காருல, அவர் திரும்பி வர வரைக்கும் இந்த விளக்கை நான் ஏற்றி வைக்கணுமா, ஏற்றி வச்சதுக்கு அப்புறமா
இந்த விளக்க அணையாமல் பார்த்துக்கணும், அது உங்கள் 3 வீட்டுக்கு தான் நான் ஒப்படைக்கிறேன், உங்கள் அப்பா பத்திரமா போயிட்டு நல்லபடியாக வந்து இந்த வேண்டுதலை நிறைவேற்றிட்டு வரணும், அது வரைக்கும் இந்த விளக்க அணைய விடாமல் நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படிங்கவும் உடனே உங்கள் 3 பேர் சரி அப்படிங்கிறாங்க. அப்போ பார்க்கும்போது ஏற்றின கொஞ்ச நேரத்தில் விளக்க அணையிற மாதிரிக்கு இருக்குது, இங்கே பாருங்கள் விளக்க அணையிற மாதிரிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து உங்கள் 3 பேர் விளக்க அணைய விடாமல் தடுக்கிறாங்க. அப்போ கார்த்திக் வந்து ஏதோ சந்தேகம் வரவும் இப்போ மயில் வாகனத்தை கூப்பிடுறாங்க, நீங்கள் எங்கே இருங்க நான் வந்துடுது அப்படின்னு சொல்லவும் உடனே மயில் வாகனமும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா காட்டிங்கிருந்து நேராக அங்கே கிளம்புறாங்க. அப்போ ராஜராஜன் வந்து ஃபஸ்ட்டு வந்து இருக்கிற கற்பனசாமியை வந்து விளக்கத்துறதுக்காக போகிறாங்க. அவங்க சொன்ன மாதிரிக்கு அதாவது சிவனாண்டி அவங்க ஏற்படுத்தின ஆள்க வந்து பார்த்தோம்னா அவங்க ராஜராஜனோட கதையை முடிக்கிறதுக்காக வரும்போது கார்த்தி வந்து அவங்கள அடின்னு அடித்து வெளுத்து வாங்கியிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க ராஜராஜன் வந்து விளக்கத்தினதுக்கப்புறமா அவங்க வந்து சங்கு ஊதவும் உடனே வந்து இங்கே கோயிலேருந்து எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறாங்க, நல்லபடியாக வந்து விளக்கை ஏற்றியாச்சுது, அதனால தான் உங்கள் அப்பா சங்கு ஊதுறாரு, நீ போய் விளக்கை ஏற்றுமா அப்படின்னு சொல்லவும் இதை பார்த்ததுமே சிவனாண்டியும் முத்துவேலும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ வந்து முத்துவேல் சொல்கிறாங்க, என்ன மகனே ஃபஸ்ட்டு விளக்கை ஏற்றிட்டான் போலுக்கு, அப்போ அங்கே ஒன்றுமே நடக்கலை அப்படிங்கும்போது நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க சித்தப்பா, அதுதான் இன்னும் 3 விளக்கு இருக்குதுல்ல, அதுக்குள்ளே எப்படியும் நம்ம மாயாண்டி வந்து கதையை முடிச்சிடும் அப்படின்னு சொல்லவும் அடுத்தடுத்து பார்த்தோம்னா விளக்கேற்றிக்கிட்டு அவங்க சங்கு ஊதுறாங்க. அப்போ கார்த்தி ஒவ்வொரு கட்டத்திலையும் வந்து ராஜராஜனை வந்து காப்பாற்றுறாங்க. அப்போ 3 விளக்குமே ஏற்றி முடிச்சதுக்கப்புறமா 4வது விளக்கு ஏற்றதுக்காக வரும்போது அப்போ வந்து சிவனாண்டி சொல்கிறாங்க, எங்கே பாருங்கள் சித்தப்பா 3 விளக்கு ஏற்றும் போது கூட அவங்க மாயாண்டி வந்து வேறு ஆட்களை தான் வச்சுருந்தான், அதனால தான் தப்பிச்சு வந்திருக்கலாம், ஆனால் 4வது விளக்கை ஏற்றும் போது கண்டிப்பாக மாயாண்டி அங்கே இருக்கிறான், அதனால் மாயாண்டிக்கிட்டேருந்து தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா காளியம்மாள் ரொம்பவே பதட்டமாக இருந்துட்டு இருக்கவும் 4வது விளக்கை ஏற்றதுக்காக வராங்க. அப்போ ஏற்றதுக்காக வரும்போது மாயாண்டி இன்னொருத்தரும் வந்து அவங்களுடைய ராஜராஜன கதையை முடிக்கிறதுக்காக வரும்போது கரெக்டாக கார்த்தி வந்து அவங்கள அடின்னு அடித்து வெளுத்து வாங்கிருந்தாங்க. அப்போ ராஜராஜன் நல்லபடியா 4வது விளக்கை ஏத்திக்கிட்டு வரவும் இந்த விஷயத்தை வந்து அவங்க தெரிஞ்சுக்கிட்டதுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன மகனே 4 விளக்கையும் அவன் ஏத்திட்டான் போலுக்கு, சங்கு ஊதியாச்சுது, இப்போ என்ன பண்றதுக்கு அப்படிங்கவும் அப்போ காளிமான் வந்து சிவனாண்டிக்கு ஃபோன் பண்றாங்க. அங்கே என்னாச்சு மகனே அப்படிங்கும்போது, சித்தி நம்ம நினைச்ச மாதிரிக்கு ஒன்றுமே நடக்கலை, எல்லாமே நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருச்சு போலுக்கு, 4 விளக்கே அவங்க ஏற்றி சங்கு ஊதிட்டா இப்போ என்ன பண்ணுறதுக்கும் தெரியல அப்படிங்கும்போது அப்போ காளிமால் வந்து ஐயோ என்னது இப்படி நடந்து போச்சு அப்படிங்கும்போது இப்போ முத்துவேல் வந்து போட்டு திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க சித்தி நம்மளை நம்பாமல் அந்த மாயாண்டியை வரவழைச்சாலா, இப்போ பாரு மாயாண்டி இப்போ இந்த மாதிரிக்கு சொதப்பிட்டா, இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எரிச்சலோடு இருக்கவும் சித்தப்பா நீங்கள் கொஞ்சம் பதட்டம் அடையாமல் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ காளிமால் பார்க்கறதுக்காக அங்கே மாயாண்டி வராங்க. என்ன மாயாண்டி இப்படி உடம்பு ஃபுல்லாக காயமாக இருக்குது, என்னாச்சு அப்படிங்கும்போது எங்கே பாருங்கம்மா நீங்கள் சொன்ன மாதிரிக்கும் வந்து அந்த கார்த்தியை வந்து அதாவது சுலபமாக எடை போட்டுட்டேன், அவன் எப்படி போட்டு எங்களை அடித்தான்னு தெரியுமா, நான் சொன்ன மாதிரிக்கு எதுவுமே என்னால் பண்ண முடியல, என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கவும் இதை சொல்கிறதுக்காக தான் நீங்கள் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காளிமால் போட்டு அவங்கள போட்டு திட்டுன்னு திட்டி விட்டுருந்தாங்க. இனிமேல் என் முகத்திலே முழிக்காத, இதுக்காகவும் உன்னை வரவழைச்சு அப்படின்னு சொல்லிட்டு மாயாண்டி திட்டவும் மாயாண்டி அங்கேருந்து போகிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா காளிமால் சிவனாண்டிக்கு ஃபோன் பண்ணுறாங்க, மகனே இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரி நீ கவலைப்படாத, என்கிட்ட அடுத்ததாக ஒரு பிளான் இருக்குது அப்படிங்கிறாங்க. என்ன பிளான் சித்தி அப்படிங்கும்போது அப்போ அடுத்ததாக ஒரு பிளானை சொல்கிறாங்க. இப்படி மட்டும் நம்ம சேர்த்துட்டோம்னா கண்டிப்பாக இன்னைக்கு அவங்க வீட்டில் இருந்து ஒரு கதையை முடிச்சிடலாம், கோயில் கும்பாபிஷேகத்தையும் தடுத்து நிறுத்தலாம் அப்படிங்கவும் இது கிட்டதுமே சிவனாண்டி சித்தி நீங்கள் சொன்ன பிளான் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும், இது மாதிரி நான் பண்ணிடுது அப்படிங்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா ஒருத்தருக்கு ரூபாய் கொடுத்து ஏற்பாடு பண்ணுறாங்க. இதே மாதிரிக்கு அந்த பாட்டிக்கிட்ட போய் நீ சொல்லிடு அப்படிங்கவும் உடனே அவரும் பணத்தை காசப்பட்டு சரி நான் போய் சொல்லிடுது அப்படிங்கிறாங்க. அப்போ பாட்டியை வந்து தனியாக அழைச்சிட்டு போகிறாங்க. பாட்டியும் என்ன விஷயம்ப்பா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் இப்படி உங்கள் பேரை வந்து உயிருக்கு ஆபத்தான நிலைமையில இருக்கிறான், அது மட்டும் இல்லாமல் யாரும் அவங்கள போட்டு அடின்னு அடிச்சுட்டாங்க, நான் தடுக்கிறதுக்காக போனேன், ஆனால் என்னால் ஒன்றும் பண்ண முடியல, அது மட்டும் இல்லாமல் கூர்மையான ஆயத்தை வச்சு உங்கள் பேரனோட கதையை இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் அவர் ஆபத்தான நிலைமையில இருக்கிறாரு அப்படிங்கிறாங்க. அப்போ பாட்டிக்கிட்ட இப்படி சொன்னதுமே பாட்டி பதற ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்போ ரேவதி தூரத்துல இருந்து பார்க்குறாங்க, என்னது பாட்டியோட இது முகமே சரியில்லை, என்னாச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு உடனே ரேவதி வரவும் அவர் சொல்லிட்டு போயிருந்தாரு. அப்போ வந்து பாட்டிக்கிட்ட ரேவதி கேட்குறாங்க, என்ன பாட்டி என்னாச்சு அப்படிங்கும்போது ஒன்றும் இல்லாமல் அப்படிங்கிறாங்க, நீங்கள் உண்மையை சொல்லுங்க பாட்டி அப்படிங்கவும் கார்த்திக் இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமை ஆயிடுச்சாமா அப்படிங்கிறாங்க. இது கெட்டதுமே ரேவதி பதறி துடிக்கிறாங்க, ஐயோ நான் இப்பவுமே போய் கார்த்தியை பார்க்கணும் அப்படிங்கும்போது இல்லைம்மா உங்கள் அப்பா இப்போ வருவார், அதனால நீங்கள் எல்லாரும் கோயிலில் தான் இருக்கணும், நான் போய் பார்த்து கார்த்திக் என்னாச்சுன்னு நான் பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கிளம்பவும் இங்கே பார்த்தோம்னா ரேவதியால் நிற்கவே முடியல. கார்த்திக் இப்படி ஆகி போச்சுன்னு பயந்து போய் இருக்கும்போது அப்போ வந்து பாட்டி சொல்கிறாங்க, நான் வரதண்டியும் நீ வந்து இந்த விஷயத்தை பற்றி இங்கே யாருக்கிட்டே சொல்லிடுவோண்டா ரேவதி அப்படிங்கும்போது ரேவதி சரி அப்படிங்கிறாங்க. ஆனாலும் ரொம்பவே சோகத்தோடு இருக்கும்போது பாட்டி வந்து கார்த்தின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே போகிறாங்க. அங்கே பார்த்தோம்னா வந்து ராஜராஜன் வந்து எங்கள் கோயிலை பார்க்க வந்துக்கிட்டு இருக்கவும் அப்போ பாட்டி வந்து ஒரு கட்டத்தில் என்னது எங்கேயுமே கார்த்தியை காணலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துல பார்த்தோம்னா காளியம்மாள் அங்கே வராங்க.
என்ன கிளவி உன் பேரனை தேடிக்கிட்டு வாரி அப்படிங்கும்போது, எங்க பாரு எதுக்காக இப்போ இங்கே வந்து வம்பிழுத்துட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, உன் பேரனுக்கு ஒரு ஆபத்துன்னு சொல்லிட்டு தானே நீ ஓடி வந்திருக்கிற, அப்படிலாம் எதுவுமே கிடையாது, இது எல்லாமே நான் போட்ட பிளான் தான் அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே பாட்டி உடனே என்ன காளியம்மா என்கிட்டயும் உன் விளையாட்டை காட்டுறதுக்காக வந்திருக்கிறியா, ஏற்கனவே உன்னை ஊரை விட்டு தள்ளி வச்சது பத்தாது அப்படிங்கும்போது, ஆமாம் 10 வருஷத்துக்கு முன்னாடி என்னையும் புருஷனையும் நீ வந்து ஊரை விட்டு உன் வீட்டுக்காரர் தள்ளி வச்சாருல, அதுக்கு பழி வாங்குறதுக்காக தான் துடிச்சிக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு இன்னைக்கு சரியான சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குது, நான் விட்டுருவேனா என்ன அப்படிங்கும்போது, உன்னால என்ன பண்ண முடியும், ஒழுங்கு மரியாதை இங்கிருந்து போயிரு, தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காது அப்படிங்கவும், பிரச்சனை பண்றதுக்காக தான் வந்திருக்கிறேன், உன் பையனோட கதையை முடிக்கலான்னு சொல்லி வந்தேன், ஆனா நீ மாட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே பாட்டி வந்து அதிர்ச்சியோட பாக்குறாங்க. அடுத்து பார்த்தோம்னா காளியம்மாள் ஒரு கூர்மையான ஆயுதத்தை எடுக்கிறாங்க. அதை பார்த்ததுமே பாட்டி வந்து பதறுதாங்க. அடுத்தது பார்த்தோம்னா அந்த கூர்மையான ஆயுதத்தை எடுத்து அவங்க பாட்டியை குத்திரவும், இன்னையோட உன் கதை முடிஞ்சு போச்சுது, கோயில் கும்பாபிஷேகம் நின்று போச்சுது, தடவை கோயில் கும்பாபிஷேகம் நடக்கும்போது உன் பொண்ணோட கதை முடிஞ்சிச்சு, இந்த தடவை உன் பையனோட கதையை முடிக்கலான்னு நினைச்சோம், ஆனா பரவாயில்ல உன் கதை முடிஞ்சு போச்சுது, எப்படியோ ஒன்று முடிஞ்சிச்சா சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காளியம்மாள் சிரிச்சுக்கிட்டே வரவும் பாட்டி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்தது பாட்டி வலி தாங்க முடியாமல் அவங்க நடக்க முடியாமல் நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ கருப்பணசாமி தலையில் இருக்கிற அந்த டவல் வந்து அப்படியே நேராக பாட்டிக்கிட்டு வந்து விழவும், பாட்டி வந்து அந்த டவலை எடுத்து அவங்க வந்து இடுப்பில் கெட்டிக்கிட்டுதாங்க. அதே நேரத்தில் ராஜராஜன் வந்து சாமி அடிக்கிட்டு அவங்க கோயிலுக்கு வந்துட்டு இருக்கவும், இங்கே பார்த்தோம்னா சிவனாண்டி வந்து காளியம்மாளுக்காக காத்துட்டு இருக்கவும், காளியம்மாள் வந்து சிவனாண்டிக்கிட்டே முத்துவேலுக்கிட்டே இந்த மாதிரிக்கு நான் வந்து அவள் கதையை முடிச்சுட்டு அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே அவங்க சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அடுத்ததான் என்ன நடக்க போகுது, கார்த்தி பாட்டியை காப்பாற்றுவாங்களா, கோயில் கும்பாபிஷேகம் நடக்குமா, என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்.